மேலே எடுத்து போட்டுருங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சிக்கர்த அள்ளி ஆறு பக்கத்தில் அந்த கரையோரமாக இருக்கிற புளிய மரத்தில் 3 குட்டிகளை போட்டுட்டு 3 நாளாக ஆற்றை கடந்து போட முடியாமல் தவிச்சிட்டு இருந்தது ஒரு தாய் நாய். இதில் அந்த பகுதியில் அங்கே உள்ள பிராணிகளுக்கு எல்லாமே உணவு கொடுக்கறதுலேருந்து மருத்துவம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவர் ஒரு விலங்கு நல ஆர்வலர் கார்த்திக் அப்படின்றவர். அவருக்கு இந்த தகவல் தெரியுது. அவர் தன்னோட சில நண்பர்களோடு போய் அங்கே பார்க்குறாரு. அந்த புளிய மரத்துக்கு அடியில் இருந்த அந்த குகைக்குள்ளே, அந்த பொந்துக்குள்ளே காப்பாற்ற முடியாத மாதிரி மிகப்பெரிய ஆழத்தில் 10 அடிக்கு மேலே உள்ள ஆழத்தில் அந்த குட்டிகள் இருக்கிறது அவர் தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்து அவங்கள கூட்டிக்கிட்டு அந்த ஆற்று பகுதிக்கு வராரு. அவங்களும் அந்த 3 பேர் அந்த தகுந்த உபகரணங்களோட கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த மிகப்பெரிய பொந்துக்குள்ளே இறங்கி அந்த நாய்க்குட்டியை பத்திரமா மீட்கிறதுக்கான சில உபகரணங்களோடு வராங்க. முயற்சிகளை தொடங்குறாங்க. அந்த தாய் நாய் அப்படியே பரிதவிப்போட அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய போகிறாங்க, குழந்தை தன்னோட குட்டிகள் கிடச்சிருமா அப்படின்ற அந்த பதட்டம் பரிதவிப்போடு அது அங்கே காத்திருக்கு. இப்போ கார்த்திக் ஏற்கனவே அந்த தாய் நாயோட ஒரு பரிச்சயம் இருக்கிறதுனால, உணவெல்லாம் போட்டு பரிச்சயம் இருக்கிறதுனால அவர் பிடிச்சிக்கிறாரு. ஆனால் அந்த தாய் நாயும் அவரோட கட்டுப்பாட்டில் எந்த தொந்தரவும் இல்லாமல் குலைக்காமல் தீயணைப்பு வீரர்கள் தன்னோட குட்டிகளை மீட்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆவலாக பரிதவிப்போடு காத்துட்ருக்கு. அவ்வளோ சுலபமாக உள்ள அந்த மரப்பொந்துக்குள்ளே போய் தூக்க முடியாத மாதிரி மிகப்பெரிய ஆழத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கும் மேலே உள்ள ஒரு ஆழத்துக்குள்ளே அந்த குட்டிகள் கிடந்திருக்கு. அதில் கயத்தை கட்டி ஒரு டார்ச் லைட்டோட உதவியோட மெதுவாக உள்ளே போய் அவர் அங்கே தேடி பார்க்குறாரு. குட்டிகளோட சத்தம் கேட்குறதுனால கண்டிப்பாக உள்ளே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாக தெரியுது. அதே நேரத்தில் அந்த குகைக்குள்ளே, அந்த பொந்துக்குள்ளே பாம்புகளும் வேறு சில விஜய சந்துக்களும் இருக்கிறதுனால இவங்களுக்கும் அந்த மீட்க போகிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் இருந்தாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் எதுவுமே தங்களோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த தாய் நாயோட உணர்வை புரிஞ்சு உள்ளே இருக்கிற அந்த குட்டி நாய்களோட அந்த தவிப்பை அறிஞ்சு தன்னோட முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறாங்க. செஞ்சு உள்ளேருந்து அந்த குட்டி நாய்கள் இருக்கிற இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப நேரம் ஒரு தீவிரமான அந்த தேடுதலுக்கு அப்புறம் மெதுவாக ரொம்ப பத்திரமா எந்தவித சேதமும் இல்லாமல், எந்தவித பாதிப்புகளும் காயங்களும் இல்லாமல் அந்த குட்டி நாய்களை தன்னோட கையாலேயே பிடிச்சு அப்படி ஒன்றொன்னா அப்படி வெளியில் கொடுக்குறாரு ஒரு தீயணைப்பு வீரர். வெளியில் இருக்கிற மற்ற வீரர்கள் அவங்க கொடுக்குற அந்த குட்டி நாய்க்குட்டியை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக எடுத்த அந்த சந்தோஷத்தோடு அது ஒன்றொன்னா அப்படி வெளியில் வைக்கிறாங்க. தாய் நாய் ரொம்ப ஆவலாக அங்கே காத்துக்கிட்டு இருக்குது. எங்கே அடுத்து தன்னோட எல்லா குட்டிகளும் கிடச்சிருமா அப்படிங்கிற அந்த ஏக்கம், அந்த பரிதவிப்போட கார்த்திக்கோட அந்த கண்ட்ரோலில் அந்த தாய் நாய் அந்த கரையோரமாக காத்திருக்கு. தீயணைப்பு வீரர் உள்ளே போன அந்த வீரர் ஒரு குட்டிகளாக எடுத்து வெளில கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு 3 குட்டி நாய்களும் ரொம்ப பத்திரமா எந்த சின்ன சிராய்ப்பு கூட இல்லாமல் மீட்டுட்டு அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்தில் அப்படியே அந்த தீயணைப்பு வீரர் அப்படியே வெளியில் வராரு. குட்டி நாய் 3மே பத்திரமா மீட்கப்பட்ட சந்தோஷத்தில் அந்த சந்தோஷத்தை அந்த தீயணைப்பு வீரர்களோட முகத்தில் பார்க்க முடிஞ்சது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர், இது ஒரு மனித உயிரா இல்லை ஒரு பிராணியோட உயிரா அப்படிங்கிறத கூட வேறுபடுத்தி பார்க்காம அந்த சந்தோஷத்தோட
வராங்க. ஆற்றுல தாய் நாயை தூக்கிட்டு கார்த்திக் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி முன்னாடி வர, பின்னாடி மற்ற குட்டிகளை தூக்கிக்கிட்டு அந்த தீயணைப்பு வீரர்கள் 3 பேருமே ஒன் பை ஒன்னாக அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கம் உள்ள அந்த தண்ணி இல்லாத பகுதிக்கு 3 பேருமே வந்து சேர்றாங்க. வந்த உடனே அவங்க வீரர்கள் கையில் இருக்கிற குட்டிகளை பார்த்து ஒரு பரிதவிப்போட, சீக்கிரம் என்னோடய குட்டிகளை கீழே விடுங்க, அவங்களுக்கு பால் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பரிதவிப்பில் தாய் நாய் அப்படி காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இதில் ரொம்ப ஒரு நெகிழ்வான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தாய் நாய்க்கு இவர் கார்த்திக் வந்து பிஸ்கட் கொடுத்துருக்காரு. அந்த குட்டிகள் வந்து சேர்கிற வரைக்கும் அந்த பிஸ்கட்டையோ எந்த உணவையுமே அந்த தாய் நாய் எடுத்துக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் முதல்ல என் குட்டிகள் எனக்கு கிடைக்கணும், அந்த குட்டிகளோட பசியை போக்குறதுக்கு முதல்ல நான் என் குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்கணும், என் குட்டிகளோட பசியை போக்குனதுக்கப்புறம்தான் எனக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்ணாவிரத போராட்டம் மாதிரி ஒரு வைராக்கியத்தோட இயக்கத்தோட அந்த தாய் நாய் காத்திருந்ததோட பலன் கார்த்திக் தன்னோட முயற்சியால் தீயணைப்புத்துறை வீரர்கள் கொஞ்சம் கூட சளைக்காமல் எல்லா உயிரையும் காப்பாற்றுற அதே மனநிலையில் இந்த ஒரு நாய்க்குட்டிகளோட உயிரையும் காப்பாற்றி அந்த தாய் நாயோட சேர்த்தாங்க. ஃபஸ்ட் டைம் சேர்த்த உடனே தன்னோட குட்டிகளுக்கு தாய் நாய் எதிர்பார்த்த மாதிரி பால் கொடுக்க தொடங்குச்சு. நீண்ட நேரம் தன்னோட குட்டிகளுக்கு பசி ஆற்றினதுக்கப்புறம் அந்த 3 குட்டி நாய்களையும் தாய் நாயையும் கார்த்திக் தன்னோட வீட்டில் வச்சு இப்போ பராமரிச்சுக்கிட்டு வர்றாரு. நாய்க்குட்டிகள் தானே அப்படின்னு ஒரு சாதாரணமாக அசால்ட்டாக விடாமல் கார்த்திக் எடுத்த அந்த முயற்சிகளும் சரி, அதுக்கு உடனடியாக சம்மதித்து அந்த இடத்துக்கு வந்து 3 உயிர்களை காப்பாற்றின தீயணைப்பு வீரர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பணிவான நன்றிகள்.